விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வைக்கு வந்துடுறார். இது பெரிய யோகம். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன ராசிநாதனுடைய தொடர்புனால. முதல் 15 நாட்கள் அவர் 11ஆம் இடத்துலையே இருக்கிறார். ஆனாலும் சனியின் பார்வையில் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும் முதல் 15 நாள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அவருடைய 6ஆம் வீட்டை பார்த்து அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் வேலை மாற்றங்கள் பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். புதிய வேலைக்கு போவீங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற வேலையில் ஒரு முரட்டாள் இதில் மேனேஜராக வருவார், அப்படி வருவார், இப்படி வருவார். நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த சில இதில் அதை குறை கண்டுபிடிக்கிறேன், இதை கரை கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் இப்படி வேலை செய்யலை, அப்படி வேலை செய்யலைன்னு நம்மளை எப்படா குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்ற வேலையில் சில மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சில மாற்றங்கள் வருகின்றன. பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏதாவது அடிக்கடி மார்க்கெட்டிங் போன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி எப்பா ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாதா, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் மனசு உடம்பெல்லாம் என்னப்பா ஆகும் என்கின்ற அளவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் என்னடா வேலை செய்கிறோன்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் பணப்பிரச்சனைகள் இருக்காதுங்க. தொழில் நல்லாயிருக்கும். ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். குறிப்பாக லாபாதிபதியான அட்டம லாபாதிபதியான புதன் 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவது மிகப்பெரிய யோக பலன். தாய்மாமன் வழி வகையான விஷயங்களில் இப்போதைக்கு நல்லா இருக்கும். அம்மாவுடைய கூட பிறந்தவங்க தாய்மாமன் சித்திமார்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய ஹெல்ப்பை பண்ணுவாங்க.